இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே புருஷன் பொண்டாட்டி தானா? சொல்லுங்க, உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கபிலா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா மைக்க நாம தான் வச்சோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா தோணுச்சுக்கா, அதான் கேட்டேன். அது எப்படி உங்களுக்கு சும்மா தோணும்? உங்களுக்கு என்ன தோணுனாலும் அதை அப்படியே அவங்க கிட்ட கேட்டுருவீங்களா? எதை வச்சு உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? உங்க இஷ்டத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிட்டு அதை இப்படி கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. விடு ஐலி, கபிலா ஏதோ சும்மா தான் கேட்டிருப்பான். நீ இத பெருசா எடுத்துக்க வேண்டாம். சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க. அந்த அயலி சிவா ரூம்ல மயக்க வச்சது நீங்க தானே? ஆமா, அயலி சிவா ரூம்ல மைக் வச்சது நான் தான். அதுக்கு என்ன போ? ஏய், உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் ஆச்சு? எது பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ண வேண்டியதானே? சொல்லாம கொல்லாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்க வேண்டியது. கடைசியில வந்து ஏன் தலைதான் உருளும். ஏன் ரத்திகா, நீ என்ன பண்ண? சொல்லு, என்ன பண்ண? அவளும் உன்ன மாதிரி தானே, அப்பப்ப என்கிட்ட சொல்லாம எதையாவது ஒண்ணு பண்ணி மாட்டிக்கிட்டே இருப்பா. அததான் சொன்னேன். சரி, நீங்க எதுக்கு அவங்க ரூம்ல மயக்க வச்சீங்க? காரணம் எதுவும் இல்லாம நீ செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னன்னு சொன்னா நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல. மா, எனக்கு இந்த அயலியும் சிவாவும் போலீஸா இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்குமா. என்னங்க அந்த செக்யூரிட்டி சொன்னதை வச்சு சொல்றீங்களா? அதுதான் அவரே வேற யாரோன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? இவங்க எல்லாம் போலீஸ்னு சொன்னா யார் நம்புவாங்க? இல்ல ரத்திகா, எனக்கு நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் தான். கிட்டத்தட்ட அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கபிலன், நீ என்ன சொல்ல வர? ஆமாம்மா, எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாவே இருந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் ஒரு நாள் அவங்க ரூமுக்கு போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க பேசுற மாதிரி இல்ல, சீக்கிரட்டா வேற ஏதோ வேலை செய்யற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயமே தெரிய வந்துச்சு. அது என்ன விஷயம்? மா, இந்த அயலி சிவாவும் உண்மையாவே புருஷ முட்டாட்டி கிடையாதுமா. அவங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. வேற ஏதோ வேலையை முடிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? அப்போ உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கலையா? எல்லாமே டிராமாவா? ரித்திகா, அவங்க ரெண்டு பேரையும் கையும் களமா பிடிச்சி அக்காட்ட சொல்லணும் தான் அவங்க ரூமுக்கே போனேன். ஆனா அதுக்குள்ள அந்த மைக் விஷயம் தெரிஞ்சு டாபிக்கா மாறிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். இவ்ளோ நாளா புருஷன் பொண்டாட்டி மாதிரி நாடகம் ஆடி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இந்திராவே சேர்த்து ஏமாத்திருக்காங்களா? விடக்கூடாது கபிலா. சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா புடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்தணும். பண்ற. நம்ம அயலியும் சிவாவும் இருக்காங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு முறைப்படி நாம எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். யாரு நீங்க 4 பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? அது நான் தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். அத இவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன். இவங்க எல்லாரும் தான் இந்திராணி கிட்டையும் உங்ககிட்டயும் சொல்லலான்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப நான் வந்து சொல்றேன். என்ன சித்தி, இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இல்ல இந்திரா,
நீயே பாத்துக்கிட்டு தானே இருக்க. நம்ம வீட்ல கொஞ்ச நாளா நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நான் காரணம் நீ காரணம்னு நமக்குள்ளேயே சொல்லிக்கிறத விட யோசிச்சு பார்த்தா இதுக்கு காரணம் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற திருஷ்டியும் நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற சில குறையும் தான் எனக்கு தோணுது. திருஷ்டிய கூட ஏதாவது பரிகாரம் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணிரலாம். ஆனா நாம வச்சிருக்கிற குறை இருக்குல்ல, அத நாம தானே சரி பண்ணணும். அப்படி என்ன சித்தி, நாம பெரிய குறை வச்சிருக்கோம்? யாருக்கு குறை வச்சிருக்கோம்? அததான் இந்திரா நான் சொல்ல வரேன். அயலி சிவாவும் ஏதோ வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஒன்ன நம்பி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல. நாங்களும் கூட அவங்க இங்க வந்தது பிடிக்காம தான் இருந்தோம். அத நான் ஒத்துக்கறேன். ஆனா இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல எனக்குமே அந்த மாதிரி எண்ணம் எல்லாமே போயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி அவங்க நம்ம குடும்பத்தை தான் அவங்க குடும்பமா நினைச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அவங்கள பிடிக்கல, அவங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றது நியாயமே இல்ல. அதான் எப்படியோ அவங்க இங்கதான் இருக்க போறாங்கன்னு ஆயிடுச்சு. எதுக்கு இருக்கிறவங்கள குறையோட வச்சுக்கிட்டு? அந்த குறை நம்ம குடும்பத்தை சேர்ந்தது தானே. அதான் முறையா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குறையையும் தீத்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எதுக்கு இவ்ளோ குழப்பம்? சம்பந்தப்பட்ட 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டா போச்சு. ஏய் அயலி, சிவா, 2 பேரும் கொஞ்சம் வெளியில வரீங்களா? அது கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமா அயலி, நான் தான் கூப்பிட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதான் வர சொன்னேன். ஆ, என்ன அத்தை? அது ஒண்ணும் இல்ல அயலி, நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னதான் நீங்க எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க இல்லைன்னாலும் இப்ப நீங்க இந்த வீட்ல தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்.